சோதட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூன் மாதமானது பிறக்க போகிறது. இந்த ஜூன் 1ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ இந்த சாதகமான சூழல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்துல நிறைய அற்புதங்கள் காத்திருக்கு, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் என அனைத்து தகவலையுமே நீங்க இந்த வீடியோவிலும் நிச்சயமா தெரிந்து கொண்டு பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் கடகம் ராசினியர்களுக்கு பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத ஜோதிட ரீதியாகவே சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில வெற்றியும் தனிப்பட்ட உறவுகளும் உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக அமைய போகுதா இல்லையா அப்படிங்கிறத வாங்க நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரம் கடகம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற வியாழன் கிரகம் சுட்டி காட்டுவது போல இந்த காலகட்டம் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சாதனைகள் படைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். செவ்வாய் கிரகம் ஜூன் 1ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை அதிகரிப்பு, தடைகளை தாண்டி செல்ல உதவுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம் நிச்சயமா அதிகரித்து கண்டிப்பா வரக்கூடிய தடைகள் அனைத்துமே முறியடித்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணுமோ அதை மறக்காமல் நீங்க செய்வீங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் முறியடித்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். எந்த ஒரு அரசியல் தொடர்புகள், அரசாங்க விவகாரங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதிக்கு முன்பாக தொடர்புகளை உருவாக்குதல், விளம்பரம் மற்றும் ஊக்குவிப்பு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சிறந்த முடிவுகளை கண்டிப்பா பார்க்கலாம். குறுகிய பயணங்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குதல், வாகன மேம்பாடுகள் மற்றும் வீட்டு வசதிகள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க மும்முரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் அதிக உணர்ச்சி வசப்படாமல் தேவையற்ற பதற்றம் ஏற்படலாம். ஸோ அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தேவையற்ற பதட்டங்கள் மூலம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டு செயல்படுங்க. சிறந்த முடிவுகளை அடைய சமநிலையை பேணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசினியர்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தொழில் ரீதியாக நீங்கள் லட்சியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருந்து முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். செவ்வாய் உங்களுடைய தொழில் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வியாபாரத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுத்து ஒரு தொழில் முனைவராக உங்களை சிறந்த முயற்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நேரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய அளவில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு திட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் 15க்குள் உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் ஆழமான தொடர்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. விளம்பரம் மற்றும் ஊக்குவிப்பு முயற்சிகள் ஒரு புதிய தொழிலில் குறிப்பாக வடிவமைப்பு அல்லது படைப்பு தொழிலில் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தொழிலில் வேலை செய்யக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். ஒரு புதிய நிறுவனத்தில் சேர அல்லது சிறந்த தொழில் வாய்ப்புகளை ஆராய இது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக அமையலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மேலாளர் அல்லது உயர் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. ஸோ நிதி சார்ந்த விஷயம் கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வளர்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் நீண்டகால செல்வ உருவாக்கத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஒரு வலுவான மற்றும் நிலையான நிதி நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், சொத்து மற்றும் நீண்ட கால முதலீடுகளில் இருந்து நிதி ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. பங்குச்சந்தை, ஊடகங்கள் மற்றும் முதலீடுகளால் நீங்க பயனடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இந்த காலகட்டம் குறிப்பாக ஜூன் 8ஆம் தேதிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பயணம் அல்லது ஆடம்பர பொருட்கள், ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் சமூக நடவடிக்கைகளுக்கான செலவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரம் நிதி புழக்கம் சாதகமாகவே இருக்கிறது. ஆனால் ராகுவின் தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா பணம் வாங்குவதையோ அதாவது கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ நீங்க தவிர்க்கணும்.
ஸோ இந்த மாதிரி கடன் வாங்காமல் செயல்படுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவதால் உங்களுடைய காதல் வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். அதுபோலவே இந்த நேரத்தில் நிறைய சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள், விடுமுறை பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சில நேயர்களுக்கு கிடைக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துணைக்கு காதல் நிறைந்த ஆச்சரியங்களை அளித்து உங்களுடைய பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒன்றாக தரமான நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்களுடைய புரிதல் நிச்சயமா மேம்படும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக உணர்ச்சி வசப்படுவதால் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஈகோ, இந்த மாதிரி மோதல்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே உங்களுடைய துணையுடன் நீங்க பார்த்துக் கொள்வது அவசியம். கடந்த கால உணர்ச்சி சுமைகளை அகற்றுவது அல்லது முன்னாள் துணையுடன் தேவையற்ற தொடர்புகளை தவிர்ப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதன் மூலமாக இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் எழலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க தவிர்க்கணுங்க. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள், பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மற்றும் சேர்க்கை தொடர்பான வாய்ப்புகளிலிருந்து சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கல்லூரிகள் அல்லது கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். கல்வி சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு சிறந்த உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கான விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. ஸோ இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே இருக்கிறது. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது கடகராசினியர்களுக்கு உங்களுடைய குடும்பத்திடம் இருந்து உங்களுக்கு வலுவான ஆதரவு நிச்சயமாக கிடைக்க போகுது. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தொழில் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவிக்கலாம். ஒரு சிறிய குடும்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரித்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரம் மத ரீதியான நடவடிக்கைகள் வீட்டில் அமைதியான சூழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா, ஈகோ, மோதல்கள் மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, வயிற்று தொந்தரவுகள், இந்த மாதிரி சிறு நோய் தொற்றுகள், தசை அசௌகரியம், முதுகுவலி அல்லது நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்காணித்து செயல்படுவது அவசியம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே கவனித்து செயல்படுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரக பயிற்சி சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.